அதிகமான பழங்கள் கூட இல்லை, ஒரு 2 ஆப்ரிகாட் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழம் நல்லா கடித்து மென்று நீங்கள் விழுங்குனீங்க அப்படின்னாலே இந்த 2 பழம் மூலமாக கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு அந்த ஒரு நாளுக்கு தேவையான 8-9% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த ரொம்ப குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பேன்க்ரியாட்டிக் கேன்சர், கோலான் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த பழம் 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 இதயம் உறுப்பு, 2வது கல்லீரல் உறுப்பு. எப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் ஆப்ரிகாட் பழம் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த ஆப்ரிகாட் பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆப்ரிகாட் அப்படின்றது வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு பழம். இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதிகமான பழங்கள் கூட இல்லை, ஒரு 2 ஆப்ரிகாட் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழம் நல்லா கடித்து மென்று நீங்கள் விழுங்குனீங்க அப்படின்னாலே இந்த 2 பழம் மூலமாக கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு அந்த ஒரு நாளுக்கு தேவையான 8-9% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது கண் பார்வை திறனை நல்ல கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் பார்த்தா மாலை கண் நோய் பாதிப்பு, கண் புரை அப்படின்ற கேட்ராக்ட், கிளவுக்கமா, அதே மாதிரி கண் அழுத்த நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலேட்டட் மேஸ்குலர் டீஜெனரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். படிக்கிற குழந்தைகளுக்கு, வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண் பார்வை திறனை நல்ல மேம்பட செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இந்த பழத்தில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியவே தூண்டக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடும். இதனால் எந்த வகை புற்றுநோயுமே வராமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் பேன்க்ரியாட்டிக் கேன்சர், கோலான் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் ஆப்ரிகாட் பழம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பார்த்திங்கன்னா நல்லா அதிகப்படுத்தும். ஏன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது தலைமுடியோட ஆரோக்கியம், ரொம்ப குறிப்பாக சரும ஆரோக்கியம், சருமத்தை பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆக வைக்கும். ஸ்கின் க்ளோ ஆகிறதோட மட்டும் கிடையாது, நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும், முகப்பொலிவை அதிகப்படுத்திடும். தொடர்ச்சியாக இந்த ஆப்ரிகாட் பழம் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் இ ஊட்டச்சத்து கூடவே 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 ஃபைட்டோஈன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபைட்டோஃப்ளூயின். இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இந்த ஆப்ரிகாட் பழம் அப்படின்றது தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும், இல்லை தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது, அதை சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆப்ரிகாட் பழத்தை தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. அதே சமயம் இந்த ஆப்ரிகாட் பழத்தில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. நார் சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே பார்த்திங்கன்னா சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னும் போது ஆப்ரிகாட் பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். ஏன்னா இது உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த பழம் 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 இதயம் உறுப்பு, 2வது கல்லீரல் உறுப்பு. எப்படின்னா, கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்புக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்பட்டு பிற்காலத்தில் கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை, லிவர் சிர்ஹோசிஸ், அப்படி இல்லைன்னா ஃபேட்டி லிவர்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி கல்லீரல் உறுப்பை வலுவடைய செய்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அதே சமயம் 2வது முக்கியமான உடல் உறுப்பு நான் சொன்ன மாதிரி இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். முதல்ல ரத்த அழுத்தம் அப்படின்ற பிபி எப்போவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறது
மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ரெண்டாவது, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சுனாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் அந்த கொழுப்பு படிகிறதால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராத மாரடைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம்தான். இது ரத்த குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற எல்டிஎல் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனால் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான். பிபியும் நார்மலாக மெயின்டைன் பண்ணுது, கெட்ட கொழுப்பும் அதிகமாகவும் பார்த்துக்குது இல்லையா? இதனால் இதயம் உறுப்பு நல்ல ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகள் நான் சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா கண் பார்வை திறனை மேம்பட செய்யும், நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் ஒரு 45லேருந்து 50 வயசு கடக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த ஆப்ரிகாட் பழத்தை கட்டாயம் அன்றாட உணவில் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் மெனோபாஸ் சிம்டம்ஸை கம்மி பண்ணும். மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் பார்த்தா மூட்டு வலி அதிகமாக இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், கோவம் அதிகமாக வரும், ஒரு படபடப்பு இருக்கும், உடல் சோர்வு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இது மாதிரியான மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ஆப்ரிகாட் பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் வளர்கிற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப குறிப்பாக எல்லா பெண்கள், ஆண்கள்னு எல்லாருமே கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் ஆப்ரிகாட் பழத்தையும் சேர்த்துட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.